போய்விடும். அந்த பொண்ணுகளை திருமணம் கட்டிக்கொண்டு வாழ வயசு எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இளமுல்லன்னா அங்க எழுப்பி யார் செய்ய முடியாதா? வேண்டாம் வேண்டாம் வேணும் வார்த்தை பேசுற திருமணம் செல்ல குடிமை முடியாதா? எனக்கு எத்தனை சொன்னாலும் என்னுடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அறிவிக்கே கேட்காது. முடியாதா மகராஜா? அதனால நான் என்ன சொல்றேன்னா கல்யாணம் பண்ணிக்கா. போடுவதே சட்டம். கல்யாணம் மட்டும் பண்ணிக்கா. ஆமா போடுவது, அதாவது கமச மன்னன் கொடுங்கோல் ஆட்சி செய்து வரக்கூடிய மன்னன். போடுவது சட்டம், போடுவது சட்டம், இடுவது திட்டம். கண்டிப்பா சொன்னால் சொன்ன வார்த்தை தான். ஆமா இல்லையா? போட்டிருக்கிறது சட்டம் சட்டம் தான். கண்டிப்பா அடுத்த அடி வாங்கி உத வாங்கி நாம இருக்கக்கூடிய வயசு 60. ஆமா கல்யாணம் மட்டும் பண்ணிக்கா. அதனால நான் பாத்துக்கிறேன். ஏன் பேசி பண்ணி கிடக்குற? அதனால மன்னன் கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. ஒத்துக்க போ. மகராஜா ஒத்துக்கினாரு. தங்கச்சி கூப்பிட்டு கூப்பிடு. நான் செலவு நானும் கூடிய குடிதேவா ஆமா ஆமா இல்லையா? செருப்பால கூட வண்டியில விட்டுங்க. பாபா வேறு கடைசியிலே நீங்க வந்து ரெடியாகி வந்துருக்கீங்க. கொஞ்சம் முன்ன பின்னுக்கு இது கரெக்ட் பண்ணிக்கன்னா அது உங்களுக்கு அது நீ பாத்துருக்கிற உட்காந்து நான் பாக்கல. சீக்கிரம் சரி பண்ண நீங்க மாப்பிள்ளை யாரு யாருன்னு கேட்டீங்க. அங்க பாரு மாப்பிள்ளை யாரு பாரு. தேவையே வணக்கம். அப்படி இருந்தாலும் பக்க தங்கச்சி இருவரும் பாதத்தை பணிந்திருக்க பல மதுத்தான் பணிந்த பாதத்தை பணிந்தபடியான இருவரும் சுபசேமத்துடன் வாழ்ந்த என்னுடைய ஆசீர்வாதம். அண்ணா
ஐயா கல்யாணம் பண்ணுறது கூட சீக்கிரம் கிளம்பணும். ஓய் அண்ணா அண்ணா அடுத்தம்மா பண்ணிருந்தம்மா நான் பாருங்க எங்க பாரியா பாரியா மாப்பிள்ளை எங்கண்ணா ஏய் இப்ப உங்க குரு பார்த்து கும்பிட்டு சொன்ன கும்பிட்டா குரு பார்த்த கும்பிடு இல்லையா? மாப்பிள்ளை எங்கண்ணா அந்த குருவே தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. யாரு அந்த குருவே நான் வசதியாக முடிச்சதுன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை. இந்த மாதிரி கட்ட கட்ட கட்டணும் ஆத்மா அந்த குடி கல்யாணம் ஒத்துக்குமா கெட்டிமா குடி ஆடாது ஆடாதா மாப்பிள்ளை. அக்கா அவரேவா அண்ணா ஏ அவரே தான் பரமாக்குவாரு. அண்ணா வாண்ணா யாடா அண்ணா அவருண்ணா என்ன அதே நான் அவருண்ணா கண்டிப்பாடா ஏண்ணா சொல்றா. அண்ணா அவருண்ணா அவருக்குண்டா ஏண்ணா ஏண்ணா மைக்கு வாசம் வராது. இங்கேயே மைக் எடுக்கல ஒண்ணுல வாசம் எங்கேயே போகுது. நாங்க அவரு நான் அவுத்து காட்டணும். தெளிவா கருணி ஏண்ணா ஏய் ஓய் அவரே தான் மாப்பிள்ளை. எப்ப பாருங்க இவரை பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமாண்ணா ஆட்சியே கிடக்கலாம். குருதேவா இந்த மாதிரி கட்ட 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 ஆட்டணும். அவங்க ஆட்டிக்க மாட்டாங்க. கடைசி மாதிரி பார்த்தா அப்படி பின்னாடி போயிடும். எடுத்த மாடு அடுத்த மாடுனா ஏறி கட்டினா முன்னேறி போகணும். உக்காரு சாமி. ஆமா நீ உக்காரு. அண்ணா இவரை பார்த்தால் ஒரு பழமாகப்பட்டது பழுத்து கீழே உளும்பத்தியா அந்த ஸ்டேஜில் பழத்த வயது நீ இந்த மரத்துல பார்த்தா அது பழம் பழுக்குன்னா ஏய் பழம் பழுக்கிற ஸ்டேஜ்ல இறங்கி கூட ஃபர்ஸ்ட் முதிர்ந்து விடுமா? ஆமா ஆமா அந்த மாதிரி தங்கச்சி அவன் தெளிவா கராசா. அண்ணா அண்ணா ஏண்ணா ஓ அண்ணா அச்சே நேற்று அவர் எழுப்புனா எழுப்புமா குருதேவா நான் நடப்போய் குன்னாதா கிளவா வைக்கிறது குருதேவா ஒண்ணு ரசியா தேரணும், ஒண்ணு ருசியா தேரணும். அங்க இருந்தா தானே ருசிக்கிறதுக்கு எல்லாம் போற தொங்கி போயிட்டு. ஏ குருதேவா அண்ணா மல்லாடே வையாச்சே தகிமா ஒரு ஆசியா கிளி வளர்த்து பூனைக்கு இறை கொடுத்தது போல எங்களை இருவரும் அழகாக வளர்த்து அண்ணா போய் அண்ணா தள்ளாத வயது ஆச்சு அண்ணா அந்த கிழவனுக்கு கொடுத்து மகாராஜா ஏ மகாராஜா
எங்க மோர் சொல்லலாம் இப்பயே எங்க கல்யாணம் பண்ணிக்கப்பா சரி ஏய் பல்லாடு வயது ஆச்சு என்ன மாப்பிள அவருக்கு என்ன சம்பளமா யாரல வேணும் மாப்பிள அப்படி சொல்லுங்க டேய் அப்பா டேய் சம்மதமா இல்லையா எனக்கு பிடிக்கலையா எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தா அண்ணா அண்ணா உனக்கு எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல பிடிக்கலையா பிடிக்கல இல்ல பிடிக்கல மாப்பிள்ளை பிடிக்கல அவருக்கு இது எல்லாமே பிடிக்கலைன்னா ஓஹோ புடிக்கலன்ற ஏய் ஓடி முன்னாடி அண்ணா கண்ணு ஏமானா அண்ணா கண்ணியா காலி மச்சா மங்கையாகவே நாங்க வாழ்ந்து விடுவோம். கல்யாணம் பண்ணாத கண்டிஸ்டியா வைக்கிறேன். ஆமா நான் நாட்டரசனாண்டி என்ன கவலை பேசுவாங்க. இந்த நாட்டுக்கு கம்ச மன்னனாக இருந்து மகராஜா மகராஜா சீக்கிரம் பேசி மகராஜா இவங்க ஒரு புடிச்சு எடுத்து வந்துருமா அங்க காட்டு இங்க ஆடுது பூரா சேர்ந்து ஆடிடுவாங்க. ஏய் வேணாமா 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 மகராஜா சீக்கிரம் பண்றியா இல்லையா எழுப்பு கேளுங்களே அண்ணா ஆனால் கேளுங்களே அண்ணா ஒரு அழகான நந்தவன தோட்டத்தை அமைத்து அதில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அழகழகா பறித்து அந்த மலர்களை ஒரு மாலையாக கட்டி அண்ணா சாமி கழுத்துல போட்டு பார்த்தா தான் அழகா இருக்கும். உண்மைதானா? ஓஹோ அந்த மாலையே ஓஹோ சாமி கழுத்து மலர் என்று ஒன்று இருந்தால் எந்த பூவை சாமிக்கு போகணும் எது சாமிக்கு போடக்கூடாதுன்னு அதனாலே தங்கிட்டு மாதிரி அதே மாதிரினா அந்த மாலையை தொடுத்து சாமிக்கு போட்டா மட்டும் தான் அழகு தெரியும். அந்த மாலையை எடுத்து போய் குரங்கையில கொடுத்தா நிக்குமா? அருமை அருமை ஆறவா அவரு கூட அக்கறை கட்டி வச்சிருந்தா ஆனா அவருக்கு எப்படி பாஸ் இப்பயோ அடிக்க ஒண்ணுங்களா அக்காலவே வந்து அவரு கட்டி வச்சிடலாம் நீ யாரு கட்டிக்கிற அவரு கட்டிக்கும் போது நான் குறுக்க ஓடி போயிருந்தேன். மகராஜா உங்க தெரிஞ்சியா இவனை கட்டிக்கிறது இல்லையா அவங்களே கட்டிக்குவாங்க திருமணம் செய்து கொள்ள முடியாதா ஏக்கா என்ன கோபம் புரிய முடியாதா என் முடிவு ஏன்னா பூமிசிகளை கட்டிக்கிறதா கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கொடுக்கணும். ஆமா பதில் கொடுக்கணும். ஆமா ஏன்னா ஏண்டா ஏன்னா எப்படின்னா கேட்கட்டும்னா என்ன கேட்க வளர்க்க தங்கச்சி ஒருத்தி ஒத்துக்கணும் இன்னொருத்தி விலைக்கு விடலாம் மகராஜா
அவ அக்கா ஒத்துக்குனா இவளுக்கு என்ன இவ்வளவு சந்தேகமாக்கும் ஏன்னா உடல் பிறந்த தங்கச்சியா கூட பிறந்தது இதெல்லாம் தனியாக கேட்கும் கேக்கும் ஏண்டா ஏன்னா ஏண்டா ஏன்னா ஏண்டா நம்ம 2 பேரும் ஜோடியா தானே பிறந்தாங்க. ஆமா 2 பேரும் ஒண்ணாதான் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் அண்ணன் முன்ன வந்தாரு நீ பின்னாடி வந்த டேய் இன்னைக்கு என்ன ஏன்னா செஞ்ச சின்ன வயசுல இருந்து என்னை வளர்த்தது யாருன்னா நான் தான் வளர்த்தோம் எனக்கு துணிமணி ஆடு ஆபரணம் நகை நெட்டுலாம் எடுத்து தந்ததுன்னா தங்கச்சி மாருக்கு எது கேட்டாலும் இல்லன்னு முதல்ல வளர்த்தது யாருன்னு தெரியும் ஏய் யாராவா யாரா வளர்த்தது நீங்க தான் மகாராஜா. நான் தானே வளர்த்தேன் ஆமா அண்ணா, ஆ, என்னை மேல வச்சேன், ஆமா இடுப்பு மேல வச்சேன். தூக்கி தோல் மீது தொட்டில் கட்டி தொடை மீது நடைப்பழகி ஆமா பாராட்டி சீராட்டி ஆமா வளர்த்து வாலிபூரமாக்கினுங்கிற எல்லாமே வளர்த்து வந்தது நீ தானே. ஏன்னா ஆமாடா ஏன்னா ஏன்னா ஏண்டா கண்டவனை கட்டி நான் கண் கலங்கிறத விட ஆ. நான் உன்னையவே கட்டிக்கிறேன்னா வர சம்பளத்தை கூட உனக்கே கொடுத்துரு. எனக்கு அண்ணனவே கட்டி வை. அண்ணனவே கட்டி வை. நான் கூட அந்த புள்ளி ஏதோ கேக்குது ஏதோ குறை வச்சுக்கிறேங்க மகாராஜா இப்ப ஊராமட்டு புள்ளிய வளர்த்தா தான் கூட தண்ணா வளருமா ஊராமட்டு மேல ஊட்டி ஏதா? வளர்த்து தானே வளரும். மாப்பிள்ளை ஒரு வேலை கட்டிக்கிறேன், அதுக்கு வருஷம் முறை உன்னி கட்டிக்கிறா. மகாராஜா வருஷமுறை கேற மாதிரி தெரியல எனக்கு என்ன டவுட்டா தான் இருந்துச்சு. இந்த கண்டார் ஓய் பண்ணாலும் எனக்கு கூட எப்படி? ஓ மகாராஜா நாலு சொல்லு சாமி. எனக்கு கல்யாணம் எங்கடா தேவி எங்கடா சொல்லுடா மகாராஜா மகாராஜா உங்க பெண் தாங்கிச்சியா ஜாயிட்டு மாத்திரா எதே சொல்லணும் எதே சொல்லக்கூடாது மகாராஜா ஆனா கல்யாணத்துக்கு சொன்ன உடனே சம்மதம் தெரிவிச்சு சொல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு வெக்கம் மகாராஜா ஒரு கோச்ச சேவன் சொல்லப்படியே கண்டிப்பா பகுமானம் இருக்குண்டா அதனால சம்மதம் புரியலவா கமிச்சு போவா ஏன் அண்ணனுக்கு பயப்படுற? இந்த அடிக்கே பயப்படுறா. ஏமா அவர் நைட்ல அடிக்கணும் நான் சொல்ல முடியுமா? திருமணத்திற்கு சம்மதமா கல்யாணம் மகாராஜா ஒத்துக்கிறாங்க சொல்லு. ஏன்னா ஒரு நல்லது கெட்டது செய்யணும் யாரா வேணும் அஜீர் வேணும், ஊருன்னு தான் என்னாக்கணும் கவனமா இருக்கணும். ஊருன்னு தான் 3 பேர் எதுன்னு சொல்லு மூணு ஒரு கிராமம் தான் 3 பேர் சொல்லு என்ன இருக்கணும் மகாராஜா? கோல்கார் மெயினா வேணும், அப்புறமா குவார்டர் கடை ஒன்று வேணும். ஏய், ஒரு ஊர் என்று இருந்தால் உக்காந்து பேசுறதுக்கு ஜகிடி வேணும் ஆமா நியாயம் பேசுறதுக்கு ஜகிடி வேணும் ஊருன்னு இருந்தா ஆ, மன சங்கடம் என்று சொல்லக்கூடிய சங்கடத்தை தீர்த்து மனசார சாமி கும்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கோயில் வேணும் வேணும். குடிக்கிறதுக்கு பொதுவான கிணறு வேணும் ஆ, இது என்ன குவார்டர் கடை அடி இங்க பாரு. அதனால, ஏய், இந்த மூலையே இந்த கல்லு மூலையே சரியா இருக்குது பாப்பா. இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு அங்க போயிடலாம் நாம இங்க பாரு. ஆ, அதனால ஒரு திருமணம் நல்லதுக்கு எடுத்து வேணும்னா ஆமா ஐயர் வேணும் கண்டிப்பா அதனால மேலாண்டு வீதியில இருக்கக்கூடிய நரசிம்மயிர் யாரு? நரசிம்மயிர் நரசிம்ம ஐயர் இல்ல ஆ. நரசிம்ம ஐயர் நரசிம்மயிரா நரசிம்மயிர் ஐயர் வேற மயிர் காணாம போயிடும் இந்த மயிர் எப்ப போதும் அதனால நரசிம்ம ஐயரை நான் சென்று அடுத்ததாக சென்று ஒரு அழைத்து வா
பா குஞ்சா ஏய் கோத்தாவரியில கோத்தாபுரியா ஏய் உங்க அம்மால சித்தருக்கு சாணம் பண்ணா எங்க அம்மா கூட எங்க மேல சாணம் பண்ணிட்டு ஏய் ஏய் என்ன சொல்ற கோதாபுரின்னு சொன்ன கோதா கோயில நான் சொல்ல கோத்தா வச்சுடா நல்லாவே கோத்தா குதிரை கோட்டை கையில போடு என்ன ஆகி கூட மாமா ஆயிரான வாக்கா ஏய் தப்பா பேசப்படாத ரம்பி சாமியா அரே ஐரப்பா அபோஷு ஏய் திருட்டு பட்டிட்டு உங்க அம்மால திருவண்ணாமலை கோபுரம் சரியா இல்லப்பா ஒரே ஏன் முருகனா இப்படி ஒரே தட்டது ஒண்ணே அம்மா ஐயரை மாதிரி ஐயர் வேண்டாப்பா சொல்றாங்களே தொலைப்படாது கிட்டத்தட்ட வந்த சாமியா நாங்களா ஐயர்வாள் நீங்களா சூத்திரவாள் அடே உம்மால கப்பகாலி சாணம் பண்ண அப்படி இல்ல அப்பதான் சாகம் பண்ணுவாரு இங்க அப்படியே போயிருக்குவோம் ரொம்ப பாத்துவே இருந்தாங்க ஏய் சாமியா அந்த பக்கம் ஏய் சாமியா அம்பி இப்ப என்ன சொன்னா நீ என்ன சாப்பிடுறாள் நாங்க பால் பழ உண்றவள் ஓ காய்கறி உண்றவள் ஆமா நீங்க சூத்திரவள்ன்றவள் கூத்தால ஒண்ணு முடியாது மாமிசு உண்றவங்க ஓ ரைட்டா கறி சாப்பிடுறவள் சரியா நேத்து பாபார் வீட்டுல பன்னிக்கறி அன்னிச்சிருந்தே என்ன பண்ணிருந்த அபோஷு அது சொல்றான் அந்த கடைக்காரங்கிட்ட வாரே போடாத நல்லா செடியே போடுன்ற பன்னிக்கறி தின்னு விடுங்கம்மா முட்டனை வச்சுக்கா சாணம் பண்ண அது பன்னிக்கறி கிடையாது பண்ண கீரை நிறைய இருவாள் சொல்றாங்கப்பா நல்லா பண்ணக்கீரை வாங்கி ஒண்ணுங்கிறான் அப்படின்னா சரி சாமியா நேத்து முட்டைக்கறியில் இந்த முட்டை வாங்கினே அபோஸ்டு தப்பு சொல்லாம சத்தியமா பாபார் வீடு ஒரு ஐயர் உண்மையே வாங்கி போறான் சாமியா நானும் கேட்டோம் ஏன் சாமியா எனக்கு நல்லா தெரியும் ஆள் பார்த்தா என்ன தம்பி இவ்வளவு பெருசிக்கிறான் நல்லாவே முட்டைக்காரி முட்டை வாங்கிட்டான் ஏன் இரு வாங்கிக்கிறேன்னா இதெல்லாம் வந்து இதுக்கு சேர்ந்ததான் சைவத்துக்கு ஆனா வாங்கி போய் திண்டு போடுறதுங்க அம்மா முட்டை ஐயரான வாக்கா கேட்டா நான் இந்த வாழலாம் ஏய் புள்ளாண்டா யா அது முட்டை இல்ல கோஷ முட்டை முட்கோஷா முட்கோஷி ரைட்டா இவள ஐயா துடாத பேசுறா தீட்டு பட்டு நான் என்ன பண்ணுவேன் இங்க வாங்க நான் யகாபட் தீர்த்தமே ஐயா இப்ப நான் தொட்டா மட்டும் தீட்டு பட்டு விடுறேன் ரைட்டா ஏத்துக்கிறோம் நாங்க இப்ப காரியத்துக்கு வரேன் புண்ணியாசம் பண்ண வரேன் ஊடு கிரைபேஸ் வேற எல்லாத்துக்கும் உன்ன கூட்டு போறேன்னு வச்சுக்கா ஆனா நீ எழுதுற லிஸ்ட் எல்லாம் பார்த்தனா 5 கிலோ அரிசி எழுதுற 3 கிலோ பருப்பு எழுதுற ஆப்பிள் பாலம் எல்லாமே வாங்கிட்டு வரேங்க ஆனா வெங்கல் சோம்பு இல்லாத உங்க அம்மா குதிரை புண்ணியாசம் பண்ண அம்மா வயசுக்கு வந்தாலும் நான் வரணும்டா எல்லாம் வந்தா தான் வர நான் தொட்டா மட்டும் திண்டு படுத்துட்டு தானே திண்டு பட்டுச்சுன்ற அதெல்லாம் எடுத்துன்னு போறியே நான் கையால தானே எல்லாம் எடுத்து வைக்கிறேங்க அதெல்லாம் திட்டு புள்ளாண்டா அது எங்க தொழில் ரம்பி என்ன தொழில் தொடாத பேசுறா புள்ளண்டா ஐயா எனக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் ரொம்ப நாளா சந்தேகமே தொடாத பேசுறான் ஆனா சீக்கிரம் சுப்ரன் சட்டையா அதாவது நிறைய ஐயரை பார்த்திருக்கிறோம் நிறைய ஐயர்வாள் பார்த்திருப்பேன் நிறைய கோயில் பார்த்திருக்கிறோம் கோயில பார்த்திருப்பேன் செக்க செவியேன்னு இருப்பாங்க ஐயா பழம் போல கொய்யா பழம் கட்சி ஏன் சாமியா ஏகப்பட்ட கட்டி கரியேன்னு வந்துக்கிறீங்க கேள்றாமி நான் சொல்றேன் எப்படி சாமியா உன்ன மாதிரி ஒரு மக்கு புள்ளாண்டா இருக்கட்டும் தான் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்தா நான் எல்லாருமே பண்ணுவீங்க ஆமா உன்ன மாதிரி ஒரு மக்கு ஒருத்தன் தான் என்ன பண்ணா ஒரு கோயில் கும்பாசத்துக்கு ஓம் வளர்த்தா போயிருந்தேன் என்ன மாதிரி கூத்துக்குன்னு ஆமா ரைட்டு என்ன பண்ணா நெய்யா எடுத்தோம் டேய் அம்பி புள்ளாண்டா இங்க வாடா நெய் தீந்துடுத்தோம் போய் சீக்கிரம் நெய் எடுத்துடா ஓடுறான்னு ரைட்டு வேகமா போனா புள்ளாண்டா நெய்க்கு பதிலா சீமெண்ட் எடுத்து வந்துட்டான் ஓ அந்த பதத்துல சீமெண்ட் எடுத்து வந்துட்டான் ரைட்டு அம்பி ஓமகண்டத்துல ஊத்துறான்னு
ஓ ஊத்துறா டபுள் சோளா மகன் என்ன பண்ணா நீக்கு பதில் சீமனே ஊத்துறான் பாரு அடிச்சுட்டு தொத்தி அப்ப கப்பு நச்சு அப்ப அடுத்து கருப்பு தான் இது ஐயா ஆமா நேத்து வீட்டு பக்கம் வந்தான் எங்கூட்டு பக்கம் வந்தா எங்கூட்டு வந்து பாத்துட்டா நான் என்ன கிட்ட ஒரு சாயத்துல கேட்கலான்னு ஊட்டான அப்படிலாண்டா இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துடுத்தோம் உங்க அம்மா தான் நான் பார்த்துட்டேன் எங்க அம்மாட்ட பார்த்து வரீங்க அப்பா நான் மயில சாயத்திரம் பார்க்கறத எனக்கு ஞாபகம் வந்துடுத்தோம் உம்மால் தான் நான் பார்த்துட்டேன் ஐயா ஏற்கனவே எங்க அம்மாவை பார்த்து எங்க வீட்டு ஏகாபர பிரச்சனை ஓடுது உம்மால் தான் பார்த்தா மாத்தி பாக்குறாங்க பார்த்து ஏய் அம்பி எங்க அப்பனுங்க அம்மாளுக்கு அடிக்கடி சண்டையே இனி எப்ப பார்த்தாது உம்மாலே வேற ஒருத்தன் பாக்குறான்ட்டு ஏய் போய் நான் வேகமா ரோட்லயே போனேன் ஆமா ஏமா அது அடியில் போட்டு ஏறி உட்காருங்க கீழே போட்டு எப்படி உட்காந்து வேற அழாது கப்புன்னு அடி போயிடும் விளாண்டா போய் வேகமா ரோட்லயே நான் போனேன் உம்மா பார்த்தா எங்க அம்மா பார்த்தாளா என்னவே யாருக்கு யாருன்னு கேளு ஊர் யாரு வந்தாலும் எங்க அம்மா கம்பெனி இருக்கிறதுல ஆமா போய் கூப்பிட்டே கிடக்கிறதா அவளுக்கு ஒரு பழக்கம் மாட்டேங்குது பழகம் என்ன பண்ண ஐயரா எங்க அம்மா ஒரே வேகமா ஓடியாந்தா எனக்கு பயம் ஆயிடுத்தோம் எதுக்கு இந்த புள்ளாண்டா வேகமா நம்மள கூட்டிட்டு வரான்னு ஐயரே நில்லுங்கோன்னு ஏண்டி என்ன சொல்லு எந்த பாருட்டா பாத்தியா என்ன பாத்தியா நம்ம தேவா பின்ன நல்லா இருந்துச்சா பார்த்தண்டா புள்ளாண்டா நல்ல பேசா இருந்தது கண்டாரவழி நாளைக்கு போய் பேசிருங்க அம்மாலே அம்மா இது நாளைக்கு போய் பேசிரு காலையிலயா அவ்வளவு ஒரு அற்புதமா இருந்துச்சு பாக்குறதுக்கு கெட்ட போய் பார்த்தா அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு எட்டா போய் பார்க்கலான்னு போனேன் எதே போய் கெட்ட பார்த்தா சரி இதே மாதிரி நிக்க வச்சுட்டு போய் இப்படி பார்த்தேன் இப்படின்னு பார்த்தேன்டா அப்ப பார்த்தாலும் இந்த அம்மா அப்படி நல்ல பேச இருக்குது எங்க அம்மா காட்டிக்கிற பாரு கண்டார ஓலியே அவனே பேசிக்கிற பஸ்ட் ஏ புள்ளாண்டா ஓய் அதே இந்த சாயத்திரம் பார்த்தேன் பாரு உட்காந்தாய பழம் ஓ கைய பாத்தியா ஓ தப்பா பயன்படுத்தாத நான் காட்டி அதே பத்திட்டு எனக்கு அது கேட்கிற சுவாமி உம்மால் தான் பார்த்துட்டு உன்ன அவ்வளவு தூரம் போனா ஆமா உட்காந்த பக்கம் மாடு பேசிட்டு எனக்கு தெரியல ஐயரா நில்லுங்கோன்னா யாருன்னு கேளு எங்க அம்மா எது செஞ்சாலும் எங்க அக்கா பார்த்துனே இருக்குவா ஆமாடா அவன் பார்த்துன்னு இவளுக்கு ஒரு சந்தை கைடுக்குதியா அதே மாதிரி நில்லுங்கோன்னா ரைட் ஏண்டி புள்ளாண்டான்னு நம்மால் தான் பார்த்தேமேன்னா அவளுக்கு கூட தெரிஞ்சு போயிட்டு ஆமா உங்க அம்மால் தான் நான் பார்த்தேன் அப்ப இந்த ரெண்டுமே பாருங்க ரெண்டுமே கொடுத்துட்டா எங்க அக்கா ஆமாடா எங்க அக்கா எப்பவுமே தாராள மனுஷன் குடுக்குவான் ரெண்டு பாருன்னுவா கீழே பாருன்னுவா மேல பாருன்னுவா ரெண்டுமே பாருங்க ரெண்டுமே கொடுத்துட்டா ரெண்டுமே புடிச்சு பார்த்தேன் சத்தியமா இருவாளா ஏகாப்பட்ட கோபத்துல இருக்கிறேன் நானு அடிச்சுனா ஒரு அடி படுவுன்னு போயிருக்கு அடிக்க வாங்கி வருதா ஏகாப்பட்ட வாங்கி வேற இன்னைக்கு ஏய் ஓய் ஒக்கா ரெண்டுமே பாருங்க ரெண்டுமே புடிச்சு பார்த்தேன்டா ஆமா ஒக்கால்த ஒம்மால்த விட ஒக்கால்து சிறப்பா இருந்துச்சு கேளாங்கோமா ஐயரனா ஒக்கா பாத்துட்டு சிறப்பாச்சுன்னு சொல்றேன் என்ன நல்லா இருந்துச்சியா ஒக்கால்து சாயத்திரம் ரெண்டு கையுமே பார்த்தேன் சரி ஐயரு பாத்துட்டியா பாத்துட்டேன் இப்ப கூட்டான ஒரு சண்டைன்னு என்ன சண்டையா பேசி சுப்பி ரெண்டு பொண்டாட்டியா ரைட்டு ஆனா ரெண்டு மனைவி தான் ரெண்டு பேருக்கு புடவை எத்தனை தெரியுமா ஒரே புடவை ஒரே ஜாக்கெட் ஒரே பாவாடை ஒரே புடவை ஒரே ஜாக்கெட் ஒரே பாவாடை வச்சிருக்கிறிய ஒருத்தர் வெளியே போறதா இல்ல உள்ள வைக்கிறதா சேஷிங்கிற வெளியே போனா சுத்திங்கிற கலத்தி கொடுத்துருணும் அவகிட்ட ஓ ஷிஃப்டிங் பண்ணிடணும் ஆமா ரைட் நாங்க வெளியில போய் வர வரைக்கும் உள்ளாக்கணும் சரியா சப்போஸ் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா கூட்டு போறா ஏய் எப்படி கூட்டு போற இதுக்கு தாண்டா ஒரு வருஷம் கூட்டி போறது ஓ தனித்தனியா கூட்டு போறதுல ஆமா ஒட்டுக்கா கூட்டு போற வீட்டுக்கு சுத்திங்கிற வீட்ல இருந்தா அவளுக்கு கூடு போட்டு தான் போவோம் சரி ரைட் அதனால ஒரு சண்டை வந்துருச்சு என்ன சண்டை நான் சண்டை வர இந்த மாதிரி ஒரு தென்னங்கண்ணு வளர்த்தடா இவங்க இந்த மாதிரி ரைட் வளர்த்து விட ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நான் பெருசா வளர்ந்துடுத்தோம் நல்ல தென்னை மரம் நல்ல மரமா வளர்ந்துருச்சு அந்த தென்னை கீழே வந்து வாசல்ல சேசி அடிய புடிச்சுண்டா சுப்பி கொலைய புடிச்சுண்டா சேசி எழுதுங்கறா நான் யார் எதுங்கிட்டோம் அம்மா தெரிஞ்சு நம்ம சொல்ல மகனே தப்பா பேசாத நீ கரெக்டா சொல்லு சேசி எழுதுங்கறா ஓ எழுதுங்கறா ஆமா சுப்பி எழுதுங்கறா யாரு கடைசில யார் எதுங்கிட்டோம் நீ அத கேட்டு யாருதுங்கற ஆமா என்ன பண்ண வந்துட்ட கோபம்
சேசி இப்படி முன்னாடி நிக்க வச்சுட்டேன். ஆமா ஆ, எடுத்தண்டா கத்தி ஆமா. ஒரே கிளி சாமியா, சேசி தேய்க்கிறியா, சுப்பி தேய்க்கிறியா? கிழிச்ச தாங்குவாங்களா யா, ஏய் ஓய், தென்னங்கீத்து ரெண்டா கிழிச்சு சேசிக்கு ஒரு பக்கம் ஒரு கீத்து ஆமா. சுப்புக்கு ஒரு கீத்து ஆகுது சாமியா. சண்டை முடிச்சு ஐயர்வால. இன்று வந்த நோக்கம் என்ன ஓ, சாமியா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தீர்த்தம் போடுறியே, நான் கோயில் வரும்போதெல்லாம் கொடுக்கறேன். ஆமா நாங்களும் குடிச்சு குடிச்சு நீங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுறேன். ஒருத்தரத்தை கொடுத்தா கூட குடிக்கிறீங்க இல்ல, தீர்த்தம் இது என்ன தீர்த்தம்? போயா குடிச்சிருத்தான் ஏய், கோலா வைக்கும். அது கொஞ்சம் குடு. கேட்கற பாரு புள்ளாங்க Device will enter off screen recording. குடு ஐயா. நல்லா குடியாண்டா தம்பி Oh, and மூத்திரத்தை கொடுக்கலாம் மாமா. சிறுபுலிங்க மூத்திரமெல்லாம் ஓய் அப்பா. வடமதியில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன கம்ச பூபாலன் வரும்படி உத்தரவு. கம்சபோபாலவர்மடி உத்தரவு ஆமா. காரியமா கல்யாணமா கல்யாணம். கல்யாணம் இருவர் ரெண்டு தங்கச்சிக்கிறாங்களே, ஆ. தேவகி ரோகிணி. கல்யாணம் இருவர் ஆரிடம் பார்க்கணும் பார்க்கணும். அப்ப சொல்லிட்டு மகராஜா, ஐயர் வந்து விட்டாரா அவர் வந்து எவன் ஐயா வரும்படி உத்தரவு கம்சபோபாலனே மன்னனே வாழ்மா கீழாண்டு தெருவில் இருக்கக்கூடிய நரசம் தாங்குடைய பாகத்தில் அநேக வணக்கம். அப்படியா இருநாளும் ஓடோடி வந்து நான் அழைத்தவுடனே அழைத்தபடியிருக்கிறேன். அழுதபடியால் இந்த கலாசூழ்ந்த உலகத்தில் சுகமாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் கம்சபோபாலனே இன்று தினத்திலும் என்னுடைய தங்கைமார்கள் தேவகி ரோகிணி தேவகி ரோகிணி வசுதேவ மூர்த்திக்கு மூர்த்திக்கு திருமணம் வந்தம் என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்யலாம் என்ற மனதில் எண்ணம் அவர்களுடைய சகல சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய எதிர்காலத்தை அறிய வேண்டும். அவர்களுக்கு பார்த்தால் ஆரிடம் பார்க்கணும் ஆயிடம் பார்க்க வேண்டும். பார்க்கிறியா? ஆகட்டும் பார்க்க வேண்டும் கொடுக்குங்க. அது நிறைய கிடைக்கும் கரெக்டா சொல்லு. ஆகட்டும் பார்க்கலாமா பெரிய இடம் வேற. கரெக்டா சொல்லுனே வச்சுக்க. நிறைய கிடைக்கும் இங்க பாரு, தொடாது போய் சண்டை பக்கம் குறைக்கிறதுல பாதி எனக்கு கமிஷன் வரணும். மாமா வேலை பாக்குறியா தம்பி சொல்லு. இந்த பார்வை கொஞ்சம் மத்தியம் ஆயிடுத்தோம். ரைட்டு. சீக்கிரம் போயிட்டு கண்ணாடி எடுத்து ஓடு பாதி எடுத்து வரான். ஐயா, விளாண்டா நான் கண்ணாடி. கண்ணாடி எடுத்து வந்துட்டியா? இது கண்ணாடியா? என்ன கண்ணாடி? உங்க அம்மால நாய் ஸ்நானம் பண்ணா அது சாணம் போட்டான். நீ என்ன கண்ணாடி கேட்ட? நான் கண்ணாடி கேட்டேன். மொத்தமா கண்ணாடி கேட்ட. எந்த கண்ணாடி? புள்ளாண்டா மூக்கு கண்ணாடி தானா ஓடுறான். சொல்லுங்கம்மா. ஐயா தம்பி ஐயா போடு. எங்கடா தேய்ச்சி கொடுக்குற பையன்? அது தேய்ச்சி தேய்ச்சி அப்படி அடிபட்டுக்குது.
பெரிய அடி எடுக்கிறா. இப்போ தீட்டு இல்லையா? கரெக்டா சொல், கரெக்டா சொல். நா, 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 நா. ஏய் ஐயா, நா. அம்மா வா. என்ன பண்றா? ஏய், ஆருடைய பார்த்தா ரசனையோட பார்க்கணும். அது என்னமா நீங்களா? ஏய், நாராயோனா முதல்ல ஆண்டவனை நினைக்கணும். ரைட். அது என்னமா தானா நூன்னு கேக்குறா? ரெண்டா தா அந்த தள்ளி. என்ன பாட்டு பாரு. எராயிரு புற இப்படிதான் பண்றது. கையை விட்டுக்கிறது. தானா நாங்க அம்மா நாளே ஏத்துக்கிட்டு போயானாலும் ஏத்துக்கிட்டு என்ன பண்றது? ஏ புள்ளாண்டா, ஓய் தேவகி ரோகிணி இருவருக்கும் ஆமா 9 பொருத்தம் ஆ நல்ல பேச இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆ. இருவருக்கு பார்த்தாச்சு. ஆமா. அடுத்தது யாருக்கு பார்க்கணும்? வசுதேவர். வசுதேவர்மூர்த்திக்கு பார்க்கணும். ஆ சொல்லு. கட்டா பாரு ஐயா, உங்க அம்மா மாத்திக்கிட்டு சொல்லிட்டு போறேன். உம்மால மாத்தி பண்ண மாட்டேன். தலை கட்டாது. என்ன மொத்தமா தாரி நான் கிடக்குறா? புள்ளாண்டா, நான் சொன்ன வரைக்கும் சொல்லு. வசுதேவர் மூர்த்தி அவருக்கு 9 பொருத்தம் நன்னா பேச இருக்குது. அவருக்கு நல்லா கம்ச கோபால மன்னன் வர சொல்லு. கூப்பிடுறோம். பாபு 5 ரூபாய் கூப்பிடுறோம். கம்சமன்னனை தங்கமாறு தேவகி ரோகிணி இருவருக்குமே வசுதேவர் மூர்த்திக்கும் 3 பொருத்தும் நன்னா பேச இருக்குது. எந்த ஒரு குறையும் கிடையாது. அதாவது இந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சாரு. அப்படியா? டேய், புரியவா? போய் திருமணத்துக்கான ஓடு. கரெக்டா ராஜா மாதிரி பண்றது. இதெல்லாம் என்ன நடக்க முடியாது. நான் ஒரு இழப்பு போய் போனேன். எழுப்பி கூட விட முடியாதியா? ஐயா எல்லாம் கட்டாக்கிதா? பாப்பா வாழை மரத்துல வச்சிருக்காங்க இந்த வாழை பழத்தை. ஆமா. ஐயோ ஐயா மெயினா ஒண்ணு காண ஐயா. ஐயா பபனே ராங்கம்மா வைந்தா ஐயர்வால் கொஞ்சம் பின்னாடி தள்ளியா வீடியோ ஏண்டியம்மா இந்த மாலை எப்படி? ஐயா நான் தச்சா பாத்ரம். சரி சரி ஐரேஜ் என்ன பண்றது? சுவாகா ஆ கையில புடி சுவாகா. எத்தனை பேர் நிர்வகிக்க மாட்டாங்க மகராயிருங்க. அல்ல இப்பதான் ஒருத்தர் பாய்ச்சி விட்டாரு ஒரு ஜோபி. ஐயா எல்லாம் கரெக்டா இருக்குதா? எல்லாம் கரெக்டா இருக்குதா? மஞ்சள் தூள் தப்பு சொல்ல மாட்டேங்க. மஞ்சள் தூள் மஞ்சளா இருக்குது. மால்படம் ஏண்டியம்மா இவ்வளவு வேத்து போயிடுது. கல்யாணம் ஆகாது பண்ணி வேத்து போயிடுது. ஆமா ஐயரே. வெக்கம். ஆமா ஆமா. பேஸ் 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 பேஸ்
ஏய் பேசியா வாய் திறந்த ஏய் பேசி இல்ல காது காது கேட்கல வரைக்கும் சொல்லு. எழுந்து போறீங்க எழுங்க எங்கம்மா? ஏய் செல்லு எழுங்கயோ ஐயரே எங்க ஓடிக்கிறீங்க எங்க ஓடிக்கிறோம் அம்மா திரும்ப வரணும் அப்போ. உட்காருங்கோ. ஐயர் மகராஜ இருமகராஜ கரெக்டா நானும் ஐயர் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி நரசிம்மயிரு ஆ, கம்சன் ஒரே மந்திரம் கூட ஒரு சொல்லு கூட தவற சுக்கலாபரணம் சசிவர்ணம் கூத்துல வரணும் சுவாகா மக்களுக்கான சோகா. எங்க அக்கா வீட்டுக்குறா ஏய் இதே ஏய் ஐயரா ஏய் ஐயர் மாமா ஐயரா எங்க காணிக்க ஆளுக்கு போ. நீ யாருக்கிட்ட வேலை செய்ற? ஏய் பிள்ளைண்டா. ஏய் இது யாருக்கு வேலை செய்ற? மகராஜா கிட்ட நாளைக்கு வாங்கி கொடுக்குறாங்க. உங்க அம்மா தான் இது கோபுரம் சாணம் பண்ணா. ஏப்பா கிருஷ்ணா எங்க காணிக்க கம்முன்னு போக காணிக்கிறீ மூணு பேரா அதான் சொன்னா எல்லாம் போய் போடணும் வாங்க பண்ணுங்க. செல்லுக்குமார் கொடுக்கிறது மாப்பிள்ளை இருக்கு 1000 ரூபாய் மொய்யே சொல்லி கும்பிட்டு போங்கம்மா சொல்றேங்கன்னா ஒரு அர்த்தமா தான் சொல்லுவாங்க சாதாரணமா சொல்ல மாட்டாங்க முருகன் கொடுக்கிறது நீ காசு மாப்பிள்ளை இருக்கு போட்டு கும்பிட்டு போங்க மாப்பிள்ளை இருக்கு 500 ரூபாய் மொய்யே மொய் கிருஷ்ணன் கொடுக்கிறது 1000 ரூபாய் மாப்பிள்ளை இருக்கு பொண்ணுட்டாரு மொய்யே மொய் அரிசி ரூபாய் அரி
5 ரூபாய் அரி கொடுக்கிறது பொண்ணுடாருக்கு போய் 5 ரூபாய் அரி கொடுக்கிறது பொண்ணுடாருக்கு போய் எழுந்து வாங்கம்மா மொய் போடாங்கம்மா 5 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கூட காணிக்க போட்டதான் எனக்கு சம்பளமே. காமராஜி கொடுக்கிறது பொண்ணுண்டாருக்கு மொய் 1000 ரூபாய் மொய்யே மொய். ராஜேந்திரன் கொடுக்கிறது பொண்ணுண்டாருக்கு 100 ரூபாய் மொய்யே மொய். வசந்தா கொடுக்கிறது மாப்பிள்ளாருக்கு 100 ரூபாய் மொய்யே மொய். ராமராஜன் உப்பு கொடுக்கிறது பொண்ணுட்டாருக்கு 100 ரூபாய் மொய்யே மொய். கல்யாண மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள கண்டுபான மாப்பிள்ள கண்டுபான மாப்பிள்ள. அப்படி இல்லடி, அப்படி சொல்லக்கூடாதா? கல்யாண மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள கல்யாண மாப்பிள்ள. பேஸ் 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 வஜிஸ்டர் அருந்ததியை கண்டு வஜிஸ்டரையும் அருந்தரையும் கண்டே. நல்லா குது தங்கை மாலை ரோகிணி தேவகி ரோகிணி மூவரும் நன்றாக கல்யாணம் முடித்து விட்டது. எனக்கு கொடுக்கறதை கொடுத்தா உன்னுடைய அரண்மனைக்கு வந்து செல்லும். வேற அங்க வந்து செல்லுமா. சரி, இன்னும் 16% இருக்குது. இது எவ்வளவு வந்து? அரண்மனையில எல்லாம் ரெடியா? மகாராஜா ராஜா விட்டுட்டு கூட நித்துன்றா. டேய், நாம 2 பேருக்கு எந்த நாளைக்கு இது பேச்சா இவங்களுக்கு தங்கச்சிமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அரண்மனையில பங்கனிகள் ரெடியா? அத ஃபர்ஸ்ட் அப்படியா? சென்று 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 வாருங்க. யார் தெரியுமா? யாருக்கு? நாங்கதான் குடிப்படைகள். ஆமா, குடிமக்கள். ஆமா, மக்கள். இந்த மதுராபுரியில வாழக்கூடிய குடிக்க அந்த இடத்துல குடிமக்கள். ஆமாடா, நாளைக்கு அந்த குடிமக்கள் தானே அங்க கால ஓட்டு குத்து. ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா, நாங்க இப்படியெல்லாம் ஒண்ணுங்கிறாங்களே என்ன தெரியுமா? யார் நீங்க? குடிமக்களா? ஆமாடா. குடிமக்கள். ரைட். அப்படி இருந்தாலும் அந்த படத்துல அரசு இருக்கிறாரா? ஓ, கம்சபூபாலன் இருக்கிறார். இருக்கிறாரா? சொல்லிட்டு வந்து. அப்படி இருந்தாலும் ஆமா, குடிமக்கள் தேடி வந்துக்கிறான் சொல்லிட்டு ஓடு. சொல்லிட்டு வரோம். மகாராஜா மகாராஜா உங்களை தேடி நாடி குடிமக்கள் வந்திருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் மக்கள் இல்லாமல் மன்னன் கிடையாது. மன்னன் இல்லாமல் மக்கள் கிடையாது. அதனால மக்கள் இன்னைக்கு குறையை அறிந்து ஆட்சி செய்ய வேண்டும். இருந்தால் வந்திருக்கிறார்கள். வந்திருந்தால் மறுபடி உத்தரவு. என்ன உத்தரவு? மறுபடி உத்தரவு. ஓடி ஓடி வந்து இந்த தினத்தில் வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? எதற்காக வந்திருக்கிறீர்கள்? ஓ, என்ன காரணம் சொல்ற? ஆமா, மன்னனே
ஓஹோ, நாங்கள் ஏதோ 5 10 சேர்த்து வைத்து விவசாயம் என்று சொல்லக்கூடிய மக்கள் பசியை போக்க வேண்டும் என்று சொல்லி இதான் விவசாயம் பண்ணங்க. நாடகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை வந்து இந்த விவசாயத்தை சேதம் செய்து விட்டது. கோலம் போசி ஆரியம் போசி போசி ஒண்ணும் பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. பொழைக்கிறதுக்கு வழி இல்ல. இந்த வடமதுரையை விட்டு அயல்நாடு என்று சொல்லக்கூடிய வெளிநாடு செல்கிறீர்கள். ஆனால் குடிமக்களே, உங்களுக்கு தகுந்த என்ன ஒரு உங்களுக்கு ஊதியமோ உங்களுக்கு என்ன நஷ்டமாச்சா தருகிறேன். நீங்க சென்று வாருங்கள். நான் காணகம் சென்று அந்த மிருகங்களை வேட்டையாடி வருகிறேன். நீங்க சென்று வாருங்கள். எந்நேரமும் காலையிலும் மாலையிலும் தங்கைமார்கள் அண்ணா 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 என்று பாசத்துடன் இருப்பார்கள். இந்த புலிங்க வந்து எங்கன்னா போறீங்கன்னா தப்பா நினைக்க முடியுமா? தங்கைமார்களா, மக்கள் கூட தீர்ப்பதற்காக மன்னனாக நான் இருந்து மக்கள் கூட தீர்க்க வேண்டும் என்று சொல்லி காணகம் செல்கிறேன். ஒரு நாள் 2 நாள் வீட்டுல இருந்தா 3ஆவது நாள் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, அமைதி நிறைந்த இடத்துக்கு கணவன் மனைவி போனா மனதில் கூடிய சங்கடம் நீங்க சொல்லுவாங்க. குறையல் நிறைகளை பேசி மன கஷ்டத்தை போக்கிக் கொள்ளலாம். அது மாதிரி என்ன, அதனால நாங்க வரங்க. ஏறிடா ஏறிடா வண்டியில ஏறுறாங்களா? எங்க போகிறாய்? ஓடுவது மாத்த மாதிரி அப்படியே சொன்ன அந்த கிழனை கட்டிக்கிறதுல அரிசி அடிச்சு கட்டி வச்சு பாத்தியா? நல்ல நேரம் பொல நேரம்னா பாக்குறதா. ஆமாண்ணா, கழுத்து வந்த மாதிரி. குருதேவா, நான் மக்கள் கூட தீர்ப்பதற்காக காணகம் செல்கிறேன். என்னுடைய தங்கைமார்கள் என்றென்றுக்கும் பார்த்தாலுமே சரி, எது கேட்டாலும் இல்லைன்னு மலத்தை வாலிபம் ஆக்கி விட்டேன். புலிங்களுக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு குறையில் வைத்தது கிடையாது. குறையில்லாமல் நான் காணகத்தில் வருகிறேன் அல்ல, நாங்களும் கண்டு கழித்து வருகிறோம் அப்படின்னு அழைத்த உடனே ஏறிவிட்டார்கள். அதனால காணகம் கொண்டு போறேன். காணகம் அழைச்சிட்டு போறேன். ஆமா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு மஞ்சள் மஞ்சள் மனம் மாறவில்லை, ஓட்ட பந்தல் பிரிக்கவில்லை, மனக்கோலம் அறியவில்லை, மஞ்சள் வாசனை போகவே கிடையாது. அதனால காணகம் அழைச்சி கொண்டு போகிறேன்னு சொல்கிறாய். காணகத்துக்கு அழைச்சி போனதே உண்டானா ஏதாவது ஒரு விபரீதம் வந்து நேர்ந்து காலத்துக்கு அழைச்சிட்டு போனதே உண்டானா ஏதாவது வராத ஒரு விபரீதம் வந்து நேரும் வேண்டாம் என்று சொல்கிறேன்.
சென்று காணகத்திலே எந்த ஒரு விபரீதமின்றி ஆனதை உண்டானால் அது என்ன சார்ந்தது? உன்னை சேர்ந்தது. ஆமா, காணக சென்று எல்லாரும் சரி, அது என்ன சார்ந்தது? உனக்கு எந்த பாதிப்பு வராது. ஏறி மேல நானும் கூட வரட்டுமா? ஆமா. அட அதுக்கு என்ன போடுறாங்க? பாப்பா எனக்கு அண்ணா அப்படியே கட்ட 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 ரத்தமாக்கப்பட்டது அப்படியே செந்துளு கருந்துளு பறக்கிற மாதிரி போகுது. வேகமா ஓட்டு வந்தியா? ஆமா, நீ நிறுத்தல அங்க போய் கொண்டு போய் தலையே சுத்துற சீட்டமா. டேய் யாரா வடக கபாரி சொல்மாயிரஜா ஏனா என்னுடைய தங்கைமார்களை வெயிலுக்கே காட்டாம வளர்த்துட்டேன். கண்டிப்பா. அதனால இந்த காணகத்திலே பார்த்தால் வெயிலுக்கேற்ற வெள்ள கூடாரம், வெயிலுக்கேற்ற நீல கூடாரம் அனைத்தும் அடிச்சு விட்டாயா? ரெடியா அடிச்சு விட்டுங்கிறான். அடிச்சுட்டேன். குருதேவா, தங்கைமார்களா, இந்த காணகத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு அபயம் என்றால் அண்ணா என்று அழைத்தால் அடுத்த நிமிஷம் வந்து நிற்கும். ஆகட்டும். குருதேவா, நாம எங்கே செல்ல வேண்டும்? என்னுடன் வர வேண்டும். செக் பண்றாங்க. சென்று பாருங்க. புரியுதேவா? செல்லலாமா? என்னடா பண்ண? லவடா பண்ணா. இவன் பாடுற பாடுங்க பார்த்தா அவன் பிடிச்சிங்கிறது எப்படி? ஏய் ஏய், ஏன்டா அப்படி பேசுறீங்க? பிரச்சனை. ஏய், என்ன பண்ண? பானம் போடுறோம். ஐயோ, கபாரி சொல்லு. எப்படி பிடிச்சிருக்கிற? கரெக்டா தான் பிடிச்சிருக்கிறோம். காண்டிபத்தை எப்படி பிடிச்சிருக்கிறாய்? உள்டா காடி எப்படி பிடிச்சிருக்கிற? அம்பு எப்படா உண்ணா? மகராஜா நல்லா பாரு. ஒட்டா எங்க ஏறும்? நெஞ்சில குஞ்சில. ஏய், நீ வேட்டையாடலே போதும். ஆனா ஒரு 3 பேர் உட்கார்ந்து மாதிரி சரியா செய்றாங்க. நாங்கள் வேட்டையாடுங்க. அப்படியா? கலவா உனக்கு போறதுக்கு இடமே இல்லையா? ஓரா அப்பதான் துள்ளி உக்காந்துக்குது. அது மயில் குட்டி இல்ல, முயல் குட்டி. பூரா முயல் குட்டிங்க. அபாரி அப்போ உக்காந்துக்குது பாரு. அட புள்ளி மாநாடு. வாங்க, எதுக்கு போத? அதாவது புள்ளி மானுக்கு. புள்ளிமானா? கடா குட்டி மானுக்கு. அது கெடா குட்டியா? அது ஏகாப்பட்ட துள்ளி குட்டியே. துள்ளி குட்டி. அங்க பாரு, இப்படி காடுகளை சுத்தி வேட்டையாடுது. ஆயாசமாக இருக்கிறது. இந்த ஆலாமர தடியில் அமரலாம். இந்த வனத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வனத்தை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? அதான் மாங்காவா? சொல்லுங்க, நம்ம ஊர்ல மாங்காவா இல்ல. எல்லாரையும் ஒரு முறை போட்டோ பிடிச்சோட இந்த நந்தவனத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில்
ஒரு புறம் மான்கள் ஓடுவதும் ஒரு புறம் மயில்கள் ஆடுவதும் என்ன ஒரு அழகா இருக்கு பத்தியா உனக்கு எப்படி இருக்கு நந்தவன சோலையிலே நந்தவனம் என்று சொல்லக்கூடிய நந்தவன சோலையில் பார்த்தால் நம்ம வரக்கூடிய நேரத்தில் பார்த்தால் மான்கள் துள்ளி ஓடுகிறது மயிலாகப்பட்டது தொகை விரித்து ஆடுகிறதுக்கா குயிலாகப்பட்டது கருமேகம் என்று சொல்லக்கூடிய மேகமாகப்பட்டது கருத்திருக்கிறது குயிலாகப்பட்டது குழி கொண்டு இருக்கிறது பார்ப்பதற்கு மனக்குளிராக காட்சி. அது மட்டுமா தங்கா? ஆமா. இந்த நந்தவனத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன வாசனை வருகிறது தெரியுமா? எதை போல தெரியுமா? அக்கா குறிஞ்சியிலே அப்படி 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூவாகப்பட்டது குறிஞ்சி மலர். ஆமாங்க. அந்த குறிஞ்சி மலராகப்பட்டது என்ன ஒரு மனமாக வீசிக்கொண்டு வருது பத்தியா? ஆமாக்கா. அது மட்டுமா? இது என்னக்கா தோட்டம் தங்கா? இந்த தோட்டமாகப்பட்டது ஆமா மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தோட்டம். ஆமா. ஆனால் இந்த மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தோட்டத்தில் ஒரு மனமாகப்பட்டது வருது. இல்லாத ஒரு மனம் என்று நாளில் வருகிறது. மலர்கள் மனத்தை தவிர்த்து பழங்கள் என்று சொல்லக்கூடிய பழமாகப்பட்டது ஆமா பழுத்து அதனுடைய வாசனையாகப்பட்டது ஆலை இருக்கும் போல இருக்கிறதக்கா. ஆனா ஆமா தங்கா குத்து பாரடி தங்கா ஒரு மாங்கனிக்கு பாத்தியா? பாத்தியாடி? எங்கக்கா? அண்ணா அங்க பாருண்ணா. உனக்கு தெரியுதாண்ணா? தகச்சு உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியுதுண்ணா. நல்லா தெரியும். அண்ணா நீ பாத்தியா? அண்ணா பாருண்ணா மேல பாருண்ணா. தெரியலடா. ஒரே ஒரு கிளாய்க்கு பாருண்ணா. எங்கடா தெரியலடா. அதுல ஒரே ஒரு மாங்காக்கு பாருண்ணா. சத்தியமா தெரியல. ஒரே ஒரு மாங்காக்கு பாருண்ணா. அண்ணா அண்ணா காசி முழுவதமான கருத்துள்ள அன்னார் கேலி வாசனை மிகுந்துள்ள ஒரு மாங்கனியை இந்த வனத்தில் கண்டேன். மாங்கனி பார்த்துனுக்கிறேன். நேசமா அக்கனியை நீங்க பறித்துமே தந்தீதானால் நாங்கள் இருவரும் ஒன்றாய் கூடி
அன்புடன் பகிர்ந்து சாப்பிடுவோம். ஓஹோ, எப்படி தெரியுமா? இருக்கிறாங்க 2 பேரு. ஆமாண்ணா. நான் பகிர்ந்து சாப்பிடலாம் நீ சொல்ற. ஆமாண்ணா. டேய் தங்கம், அது ஒரு பொழுது ஆகாது. ஏன்டா? அது ஒரு பொழுதுங்க பாரு, ஒரு பொழுது ஆகாது. யாரு மடியில் விழுந்தால் அவங்களுக்கு தான். எப்படி சின்னனா? இங்க பாரு அண்ணா, நான் என்ன சொல்றேன்னா போட்டினா போட்டி தானே. கண்டிப்பாடா நான் உன் பக்கம் நீ என்ன சொல்ற நானும் உன் பக்கமே. நான் சப்போஸ் என் மடியில் விழுந்துச்சுன்னா அது எனக்கு தானே. எந்த இருந்தாலும் எனக்கே உனக்கு அவளுக்கு விழுந்துச்சா அவளுக்கு இப்ப அக்கா சொல்ற மாதிரி வந்து பகிர்ந்து சாப்பிடலாம் முடியாது. அதெல்லாம் தோலை கூட கொடுக்க மாட்டேனா? தோலை கூட கொடுக்க மாட்டேன். யார் மடியில் விழுந்து போல கொடுக்க மாட்டேன். சின்னனா யார் மடியில் விழுந்து அவங்களுக்கு என்ன? கொட்டு புறான கொடுக்க மாட்டேன். சரி ஓஹோ, அதனால யாருக்கு கொடுத்தா அவங்களுக்கு. அவங்களுக்கு யாரா? தங்கா, நீ என்ன சொல்ற? அவங்க விருப்பம் எதுவோ அப்படியே. நான் வந்து எல்லாரும் ஒண்ணா பகிர்ந்து சாப்பிடலான்றாங்க. அவங்க வந்து அவங்க மட்டும் கொடுத்தாங்க. பாரு நான் பின்னாடி வந்து என்ன கேட்க கூடாது. ஆகுண்டாங்க. நீ அறியாது அடுத்தது உண்டானா பொறுப்பு ஒரு பதறாத கம்சம். இந்த களியை அர்த்ததை உண்டான உனக்கு ஒரு பொல்லாங்கு நேர்ந்து விடும். வேண்டாம், புத்தி பாதலத்தை விட்டதா? புத்தி எனக்கு கட்டதா இருக்கு. உனக்கு தான் தவறி போகிறது. யாருக்கு? உனக்கு யாருக்குன்னு கடியா இருக்காத. அறியா? தங்கச்சி வார்த்தை கேட்டு கடியா இருக்காத. ஆபத்து நேர்ந்து விடும். புத்தி பாதலத்தை விட்டது. அறிந்தும் அறியாமல் பேசுகிறாயா? நாட்டிலே செல்லுகின்ற பொழுது என்ன உரைத்தாய்? அறிந்து தான் காணக சென்று எந்த ஒரு தீவினை வந்தாலும் அது என்னை சார்ந்தது என்று சொன்னேன் அல்லவா? மறந்து விட்டாயா? அடே மூடனே, இப்பவன் சொல்லுகிறேன். அந்த களியை அர்த்ததான் ஏய், உனக்கு தான் ஆபத்து என்னுடைய நேரும். தங்கைமார்கள் எது கடல் இல்லை என்பது கிடையாது. போய் இந்த மாங்கனி போய் ஆபத்துன்னு சொல்றியே. ஆமா, போய் வாரங்களே ஃபர்ஸ்ட் அந்த கனியால என்ன தீவினை வந்தாலும் என்ன சொல்லுது? கவனம் பேசி கேட்காத. நான் தங்கச்சி மாதிரி பேசிக்கிறேன். என்னைக்கு நல்லா ஏய், என்று உழுந்துச்சுடா. என்ன 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 வாங்கி கொடு. என்ன இவனை ஒண்ணுங்க வாங்கி கொடுங்க. தனியா வந்து விழுந்துருச்சா? சரி, யாத்திருக்குன்னு காட்டுன்னு பார்க்கலாம். காட்டினா சின்ன காட்டினா நானும் சுண்ணியம் கூட கொடுக்க மாட்டோம். நீலாம் கொடுக்க மாட்டா. பழம் தான் மட்டும் கொடு. சுண்ணிய கொடுக்குறதுல போடா. இல்லாதவன் பேசி பேசி கேட்குறேன். ஐயோ மகராஜா எதுக்குதான் அப்புறம் எதுக்குதான் அப்புறம் எதுக்குதான் கண்டிப்பா என் மனிதன் யாருக்கும் ஓலை கூட கொடுக்க மாட்டேன்னா. ஓலை கூட கொடுக்க மாட்டோம். இங்க பாரு. அதனால வெயிட்டே வைக்குதுண்ணா. இப்ப நீ என்ன சொன்ன? பாரா குட்டியா யாரு மடியில விடுதோ அது அவங்களுக்கு ஆமா கேட்சாம நான் பேச்சுனே பேச்சு தானா. ஏன்னா சொல்லு தாண்ட மாட்டேன். தாண்ட மாட்டேன் குட்டியா எனக்கு கொஞ்சம் குடுறா. என்ன சொல்லு தாண்ட மாட்டேன். நான் யாருக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஆஹா, கண்டிப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன். கிடையாது. எனக்கு கொஞ்சம் நீ சாப்பிடுற. பாரு உங்க அம்மா உங்க அம்மானதுண்ணா. அட்ரா அட்ரா. நீ சாப்பிடுற குட்டி. ஏன்னா இல்லைண்ணா. ஏன்னா என்ன வாங்கி கொடுண்ணா. ஏன்னா வாங்கி கொடுண்ணா. அண்ணா என்ன சொன்ன? மகராஜா ஏய், ஏய், நான் காடி காடி சொல்றேன். அந்த கரிச்சு போன அந்த பழக்கம் ஒரு மாங்கனி இருந்தாலும் மாங்கனிக்கு இது அனைவரும் பகிர்ந்து சாப்பிடலாம், அறுத்து கூடன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணை. அதான் தன் வயிறு நிறையணும்னு நினைக்கிறவங்க நீங்களா? ஆமா ஏகாப்பட்ட நேரம் என்ன பண்றது? அதனால மாடு நீ என்ன சொன்ன? யாரு மடியில் விடுதோ அவங்களுக்கே தான் சொன்னேன். அவன் மடியில் விழுச்சு அவனுக்கு சேர்ந்தது. வைக்கிறோம் அப்ப அதுக்கும் ஆகட்டும் ஆகட்டும். வைக்கிறையா ஆமாடா போலாமாடா? நல்ல போலாம். நாட்டுக்கு போல மாட்டியா? சற்று நேரம் ஆயாசமாக இருக்கிறது, அமர்ந்து செல்லலாம். ஆகட்டும்.